இன்னைக்கு சூப்பரான ஒரு புலாவ் ரெசிபி பண்ண போகிறேன். பசங்களுக்கு ஸ்கூலுக்கு சீக்கிரமே செஞ்சு கொடுத்துடலாம். இந்த டேஸ்டியான கிரீன் சோயா புலாவ் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கப் சோயா நல்லா சூடான தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சிருங்க. இப்போ ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சம் புதினா, ஒரு கைப்பிடி அளவு மல்லி இலை, 4 பச்சை மிளகாய், 8 பல் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுக்கலாம். பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் நெய், கொஞ்சம் எண்ணெயும் ஆட் பண்ணிக்கோங்க. இது சூடானதும் 3 கிராம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. எங்கிட்ட ஏலக்காய் இல்லாதனால கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் ஆட் பண்ணுறேன். இனி நம்ம அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட் இதில் ஆட் பண்ணி அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கலாம். அதோட பச்சை வாசனை போகிறதுக்கு அப்புறம் இதில் சின்னதாக கட் பண்ண ஒரு தக்காளியும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி நிறைய ரைஸ் வெரைட்டிஸ், புலாவ் ரெசிபிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்கலைன்னா அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் அந்த ரெசிபிஸும் போய் பாருங்கள். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நம்ம ஊற வச்சிருந்த சோயா தண்ணியெல்லாம் நல்லா பிழிஞ்சதுக்கு அப்புறம் இதில் ஆட் பண்ணலாம். புலாவ் பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கப் ஜீரகாய் சம்பா அரிசி எடுத்திருக்கேன். அது ஒரு 15 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சிருங்க. இதெல்லாம் ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம். நான் 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு வாட்டி டேஸ்ட் பார்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணலாம். நான் 2 கப் கொஞ்சம் சூடான தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். புலாவ் சீக்கிரமே ரெடி ஆகிடும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு விசில் வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. டேஸ்டியான புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ஒவ்வொரு குக்கர் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். நீங்கள் உங்கள் குக்கருக்கு ஏற்ற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டியான சோயா புலாவ் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாகவே பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு நல்லா சோயா ரெசிபி நம்ம சேனலில் ட்ரை பண்ணலாம்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணால் நான் புது வீடியோ போட்ட உடனே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.